பயனளிக்கின்ற வகையில் அவர் கொடுக்கப்படுகிற மனுக்களை பெற்று அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இன்று அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு அலுவலகம் திறப்பதற்கு காரணம் எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவருடைய எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை எங்களால் காண முடிகிறது. குறிப்பாக இல்லங்கள் தோறும் எல்லோரும் கேட்டால் 2,17,00,000 உறுப்பினர் அட்டை குடும்ப அட்டை வைத்துக் கொண்டிருக்கிற இல்லங்களில் அனைத்து இல்லங்களிலும் டிவிகேவினுடைய தலைவர் வெற்றி தளபதியுடைய குரல் அங்கே ஒலிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலை தமிழ்நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே நேற்றைய தினம் முன்தினம் நடைபெற்ற 3வது ஆண்டு 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டு துவக்கத்தில் அவர் சிறந்த உரையை அங்கே ஆற்றினார்கள். ஆகவே பல்வேறு பணிகளை நல்லாட்சி தமிழகத்தில் நடத்துவதற்கு, நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு, சட்டொழுங்கை பேணி காப்பதற்கு, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் இல்லங்கள் தோறும் வீடற்ற அனைவருக்கும் வீடுகள் கட்டித் தருவதற்கு, 2 சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கும் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற செயல் வீரர் கூட்டத்தில் அவர் அங்கே உரையாற்றினார். அவருடைய இலக்கு என்பது தமிழகத்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவதற்கு, தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக திகழ்வதற்கு முழுமையாக அவர் நின்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள். குறிப்பாக தமிழக மக்களும் அதைத்தான் இன்றைக்கு விரும்புகிறார்கள், ஒரு மாற்றத்தை. ஆகவே இரு கட்சியும் ஆண்டு இருக்கிறது. 2017க்கு பிறகும் 2021க்கு பிறகும் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வை நாம் பார்க்கின்ற போது இன்று ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நிலையில் மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அந்த விருப்பத்திற்கேற்ப 500 கோடி ரூபாய்க்கு மேலே திரைப்படத்திலே ஆண்டிற்கு வந்த வருவாய் வந்தாலும் கூட தேவையில்லை என்ற நிலையிலே தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி நடத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மக்களுடைய சேவைகளை செய்வதற்கு, சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்யபாமா அவர்களும், மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் பிரதீப் அவர்களும் மற்றும் ஒன்றிய நகர பேரூராட்சி கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் ஆற்றி வருகிற காட்சியை நீங்கள் காணுகிறீர்கள். ஆகவே இந்த பணிகள் என்பது எதிர்கால தமிழகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழக மக்களுக்கு நல்வாழ்வு அளிக்கின்ற திட்டமாக அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு ஆகவேதான் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்காலத்தில் என்ற வரலாறு படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த போது எடப்பாடியார் குரல் கொடுக்கல, அந்த நடிகர் கட்சியை காணாமல் போயிருக்கணும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு. பொதுவாக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுப்பது மட்டுமல்ல, அவர் என்ன சிபிஐக்கா உயர் அதிகாரி? சிபிஐ இன்று என்கொயரி நடைபெற்று முடிந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவரை ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்திருக்கிறார். இவர் குரல் கொடுத்து என்ன பயன்? இவர் குரல் கொடுத்த நாளை மட்டும் அங்கே உடனடியாக இன்று சிபிஐயுடைய என்கொயரியே இல்லை என்று சொல்லுகிறாரா? 2 முறை அவர் சிபிஐக்கு சென்று தன்னுடைய விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். அவர்களும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது எதை வேணா சொல்லலாம், அவருக்கு சொல்லலாம். அதுக்கு மேலே கொடி பறந்துன்னு சொல்ல அதை கேட்கலீங்களா?
பெரிய கட்சியோட கொடி பறக்குது, நம்ம ஒன்று வெற்றி நம்மளது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி இவர் தானே பாடினாரு. நாமளே கொடி பிடிச்சிட்டு ஏப்பா இருங்க நான் ஒன்றே சொல்கிறேன். இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்த காரியங்கள் இது. இருங்க நான் சொல்லிடுறேன். ராசிபுரம் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தரை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் வந்து ராசிபுரத்தை சார்ந்தவர், திருச்செங்கோடு. அவர் இடத்திலே சொல்லுகிற போது சென்னையில் இருந்து நான் கோவைக்கு வருவதும் அவர் பூனாவுக்கு செல்வதற்காக அந்த விஐபி லான்ச்சில் இருக்கிற போது அவர் சொன்னார், உங்கள் ஆளுநர் கொடி பிடிச்சிட்டு கொடியை இது பண்ணதில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன்னாரு. பரவாயில்லையா? அன்னைக்கு இல்லை, அவர் சொன்னது என்ன இடத்துல பூனாவிற்காக ஒரு மீட்டிங்காக அவர் போகிறாரு, டிஃபென்ஸ் மீட்டிங்க்கு. நான் இங்கே கோயம்புத்தூர் வரேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இப்போ ராஜ்யசபா உறுப்பினர் இடத்துல அது நடக்கட்டும், அது விட்டுருங்க. ஆகவே இவங்களே இதை சொன்னாங்க. அப்போ கூட்டணி இருந்தால் மகிழ்ச்சி, தனித்து நின்றால் இன்றைக்கு நம் வீரம் விமர்சனத்தை வீசுவது என்பது நியாயமாக இருக்காது. இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் இருங்க இல்லைங்க. கட்சி தலைவராக இருப்பதற்கும் யார் தகுதி இருக்கிறார் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள், இவர்கள் அல்ல. அப்படி என்றால் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எல்லோரும். அதெல்லாம் நான் வந்து என்கிட்ட வார்த்தை பிடிங்கி நீங்கள் அதை டெய்லி டிவியில் போடுறதுக்கு ஐடியா பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நான் இல்லை, நான் சொல்கிறது கேளுங்க, என்னையோட நிறுத்திக்க, நான் சொன்னதோடு ஸ்டாப் பண்ணிக்க. நீங்கள் ஏதாச்சும் கிடைக்குமா அதை வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு இது உருட்டலாமா, அவர்கிட்ட போய் அவங்ககிட்ட இதே கேள்வி கேட்குறது, அவங்க ரெண்ட சொல்கிறது, இது உங்களுடைய இதுக்காக எனக்கு ரேட்டிங்காக எங்களை போட்டு அமுத்தாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்கிறதை மட்டும் கேட்டு ப்ளீஸ், நான் இருங்க, நாங்கள் சொல்கிறதை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மக்களுக்கும் நல்லது. அவர் வேண்டுமென்றாலும் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு அதை பற்றி தப்பு இல்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மக்கள் முடிவு. நீங்கள் எங்கே வேணால் கேட்டு, உங்கள் வீட்டில் யார் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள், வீட்டில் பெண்கள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் மிஸ்ஸஸ் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள், மனச்சாட்சியோடு சொல்லுங்கள் என்ன சொல்கிறாங்க. விஜய் கோட்டு போகணுன்னு சொல்கிறாங்களா இல்லையா, டிவி கேட்க சொல்கிறாங்களா இல்லையா உங்கள் வீட்லையே சொல்லுங்கள், எல்லாம் மனச்சாட்சியோட உங்களுக்கு கேட்குறேன். அவர் பின்னால் தலையாடிட்டார். இல்லை விருப்பமான 6ஆம் தேதி தான் சொல்லிட்டோங்களே, அனௌன்ஸ் பண்ணி வச்சுங்க. 6ஆம் தேதி தந்துடுறேன். மத்திய பட்ஜெட் பற்றி தாவேக கருத்து என்ன? இல்லை பட்ஜெட் பற்றி வந்து பொதுவாகவே வந்து தாவேக கருத்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கக்கூடாது. நாங்கள் புதிதாக துவங்கிய இயக்கம், இன்னும் எங்களுடைய இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டி இருக்கிறது, தமிழகத்தை ஆள வேண்டி இருக்கிறது. ஆளுகிற போது தான் அந்த கருத்துக்கெல்லாம் பரிமாற வேண்டி இருக்கிறதே தவிர இப்போது அந்த சூழ்நிலை இல்லை. உங்களுக்கு பிறகு முக்கியமான தலைவர்களாக வருவாங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் வந்துட்டீங்களா போதாதா, நீங்கள் வந்து நின்றுருக்கீங்களா, அதே போதும் எங்களுக்கு மகிழ்ச்சி. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த கூட்டங்கள்ல விஜய் வந்து நடனமாடுவார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இல்லை நான் என்ன சொல்றேன்னா, முருகன் பக்தி பாடல் பாடினாங்க. அவர் கூப்பிட்டாரு, அவர் ஆடிட்டு, சார் நீங்களும் இப்போ சால்வி போட்டது நீங்களும் என்னைட்ட கொஞ்சம் ஆடுங்கன்னாரு. அவர் அதுக்கு ஆடினார். இப்போ தெரியுது, நான் அவன் சொல்கிறேன், நயனா நாகேந்திர ஆடலையா, இவர் சலங்கட்டி ஆடிட்டு இருக்காரு இல்லையா வேலுமணி. இப்போ யார் ஆடாது இருக்காங்க, எங்கள் ஆடலையும் சொல்லுக்கு ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிறேன், ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. இது தொடர்பாக இந்து முன்னணி இப்ப புகார் கொடுத்திருக்காங்க பழனியில. முருக பக்தர்கள் வந்து அவங்க இது பண்ற மாதிரி அதெல்லாம் இருங்க இவருங்க இதெல்லாம் வந்துங்க ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யாருமே புண்படுகின்ற அளவிற்கு அதில் இல்லை, கருத்து இல்லை. 13ஆம் தேதி வேறு எனக்கு தமிழக வெற்றிக்கால தலைவர் வந்து சுற்றுப்பயணம், அதை நீங்கள் வழி நடத்தி சொல்றீங்களா? அம்மாவுக்கு சேர்ந்த மாதிரி நீங்களும் அதை வழி நடத்தி சொல்றீங்களா? எப்போ நான் கூட தான் இருப்பேன், பள்ளியிடத்தை கூடயே தான் இருப்பேன். ஏன் என்ன உங்களுக்கு அதில் என்ன சந்தேகம்? இல்லைங்க அடுத்தது எப்படின்னா இல்லை விரைவில் நீங்கள் நான் 2 நாள் அறிவிப்போம். இல்லை அதுதான் 2 நாள் அறிவிச்சிருவோம். அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடாதுங்கிறதா. பட்ஜெட் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியுமே வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. இல்லை நான் வந்து நான் சொல்றது எனக்கு தெரியாது. நாங்கள் வளர்ந்து வருகிற கட்சி, மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய கட்சி, மக்கள் சேவையை மனதிலே வைத்து எதிர்கால தமிழகத்தை நோக்கி நாங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்துடுவோம், வந்ததுக்கு பிறகு இந்த கேள்வி கேளுங்க. பாஜக இப்ப அண்ணாமலைக்கும் நயனா நாகேந்திரனுக்கும் ஒரு முட்டல் மோசம் இந்த மாதிரி கேள்விப்பட்டோம். அது அவங்க 2 பேருக்கு தான் கேட்கணும். முட்டலாம் மோதலாம்
அப்படிங்கிற அவங்ககிட்ட தான் கேட்குறேன். நிர்மலா சீதாராமன் வந்து திமுக இவரு விஜய்னால பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, திமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்புன்னு. இல்லை அவங்க கருத்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் அவங்க சொல்கிறாங்க, அதில் தவறு கிடையாது. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல முடியாது. யார் பாதிக்கிறாங்கிறது வந்து 2026 தெரியும். எந்தெந்த கட்சி பாதிக்குது, அந்த பாதிப்பால் எப்படி நிலைகள் இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் எப்படி வெற்றி நிலை போடுகிறதுன்னு தமிழக மக்கள் முடிவு செய்வார். கூட்டணிக்கு யாருமே வரல, யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நீங்களும் வரீங்களா? எத்தனை பேர் சார் தாவேகா வந்து தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க. நீங்கள் கொஸ்டின் போடுறீங்க, நீங்கள் கேட்டானதே அடுத்த நிமிஷமே அங்கே நான் யாரை போய் பார்க்கணும், அடுத்த நிமிஷமே கூட்டிகிட்டு போய் அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ நாங்கள பண்ணிட்டு நீங்களே கேட்டு எனக்கு வம்பள மாட்டாதீங்க. நான் ஒருத்தர் பார்த்தான்னு சொல்லி முடிச்சாவே அடுத்த நாள் அங்கே இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுறதுனால தான் தொல்லை. ஆகவே வந்து நீங்கள் அதை சொல்லாத இருக்கிற மௌனம் வெற்றிக்கு அறிகுறி. அதனால் கொஞ்சம் அமைதியாக கொடுங்க. இல்லை சார் தனிச்சு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அதான் மௌனம் வெற்றிக்கு அறிகுறின்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க. விஜய் அவர்கள் வந்து திமுக வந்து ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா வந்து விஜய் வந்து பல படங்கள்ல பிளாக் மணி வாங்கிட்டு தான் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்களா? இல்லை, திண்டுக்கல் சீனிவாசன் எப்படிப்பட்டவர்னு தெரியும் உங்களுக்கு. அவர் சொல்லிட்டாரு. அவர் எதோ ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். அவர் அப்படி பண்ணியிருக்கான்னு அதை ப்ரூவ் பண்ணணும். எதை வேணாலும் சொல்லணும். வார்த்தைகள் இருக்கும் வாயில், எதை வேணாலும் சொல்லக்கூடாது. வார்த்தையில் அள்ளி விடுவதை காட்டிலும் அவங்களாம் சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? அவங்கெல்லாம் வந்து யார்கிட்ட இருந்தாங்க? அடிமைகளாம். யார்கிட்ட வெளியே வந்தாங்களும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ அடிமை விலங்கு உடைத்தெறிந்து விட்டு புதிய இயக்கத்தை உருவாக்கி நாளை தமிழகத்தை ஆளப்போவர் தான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி. புரியுதுங்களா? ஓகேங்களா?